அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் என்பது ஆராய்ச்சியின் மூலமாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு சக்தி இல்லை. ஏனென்றால் இறைவன் நமக்கு அத்தாட்சிகளை காண்பிக்கின்றான். மனிதனை 2 கண்கள், 2 காதுகள், வாய், பேசுவதற்கு நாக்கு என்று, கைகள், கால்கள் என்று படைத்திருக்கின்றான். நாம் உண்ணுகின்ற உணவு விவசாயத்தின் மூலமாக வருகின்றது. ஒரு நெல் பயிரிட்டு அதிலிருந்து வருகின்ற அரிசி எல்லாம் அல்லாஹ்வுடைய மகிமையாக இருக்கின்றது. ஒரு மாட்டிலிருந்து வருகின்ற பால், மாட்டின் மடியிலிருந்து கறக்கின்ற பால் அதுவும் அல்லாஹ்வுடைய அதிசயமாக இருக்கின்றது. அனைத்தும் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. ஆகவே நாம் எவ்வளவுதான் ஆராய்ச்சி செய்தாலும் இறைவன் எங்கு இருக்கின்றான், எப்படி இருக்கின்றான், எப்படி இருப்பான் என்று நாம் இறைவனை வடிவமாக நாம் ஆராய்ச்சி செய்யாமல் இறைவனை நாம் அத்தாட்சியின் மூலமாக அறிவோமாக. இறைவன் அத்தாட்சியின் மூலம் மட்டுமே அறியப்படுகிறான். மனித படைப்பின் மூலமாக, மிருகத்தின் படைப்பின் மூலமாக, ஒரு ஆட்டுக்குட்டியை ஈன்றும் பொழுது, ஒரு மாடு கன்றுக்குட்டியை ஈன்றும் பொழுது ஏற்படுகின்ற அத்தாட்சி தான் இறைவன் இருக்கின்றான் என்பதற்கான அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு தாய் 9 மாதம் பிள்ளையை வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்கின்றாள். அதுதான் இறைவனுடைய அத்தாட்சியாக இருக்கின்றது. இறைவன் இருக்கின்றான் என்கின்ற அத்தாட்சியாக இருக்கின்றது. ஆகவே நாம் டெக்னாலஜி மூலமாக, சயின்ஸ் மூலமாக இறைவனை நாம் தேடுவது ஒரு வீண் முயற்சியே. இந்த சயின்ஸ் டெக்னாலஜி ஒரு உபயோகம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதன் மூலமாக நாம் நல்லதை செய்வோமாக, நல்லதை மனிதர்களுக்கு விருப்பமாக, அதனை விட்டுவிட்டு பணத்திற்காகவும், லாபத்திற்காகவும், சந்தோஷத்திற்காகவும், மகிழ்ச்சிக்காகவும் இந்த உலக வாழ்க்கையையே ஒரு சொர்க்கமாக மாற்றி கொண்டார்கள் இந்த மனிதர்கள். ஆகவே இந்த உலகம் இப்படி தான் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த காலம், இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று மாறிக்கொண்டே வருகின்றது. ஒவ்வொரு அத்தாட்சியும் உண்மையாகி கொண்டே வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்கள் ஆண்களைப் போன்று இருப்பார்கள், ஆண்கள் பெண்களைப் போன்று மாறிவிடுவார்கள் என்று கூறினார்கள். பச்சை பசும் நிலம் பாலைவனமாக மாறிவிடும் என்று கூறினார்கள். ஆகவே இதனையெல்லாம் கண்டு அல்லாஹ்வை நாம் நம்பிக்கை கொள்வோமாக. ஈருலக